நம்ம வாழ்க்கையில நாம எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம எப்படியாவது ஒரு சொந்த தொழில் பண்ணணும். அதுல முன்னேறணும். நம்ம குடும்பமும் முன்னேறணும். எல்லாத்தையும் முன்னேறணும்ன்ற மாரி நம்ம யோசிப்போம். அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்கிறது வந்துட்டு, ஒரு கடை பார்க்கணும். அதுக்கு அட்வான்ஸ் குடுக்கணும். உள்ள இன்டீரியர் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு காச பத்தி தான் யோசிப்போம். இதுலயும் ஒரு சில பேர் கொஞ்சம் கையில காசு உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, எவன் எந்த பிசினஸ்ல முன்னேறி இருக்கானோ அந்த பிசினஸ் மாதிரி நம்மளும் பண்ணி முன்னேறணும்னு சொல்லிட்டு கையில இருக்கிற காசெல்லாம் கரியாக்கிடுவான். ஆனா கடைசியில பார்த்தா ஒண்ணும் இருக்காது. ஃபெயிலியர் ஆகி நிற்பான். ஏன்னா அவனுக்கு ஏ டு இசட் அந்த பிசினஸ பத்தியே தெரியாம இருக்கும். ஏற்கனவே உள்ளவன் அந்த பிசினஸ பண்ணி சக்சஸ் ஆனவன், அதோட அடிப்படை என்ன? ஏற்கனவே நான் பல பிசினஸ்கள் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அந்த பிசினஸ்க்குள்ள வந்து சக்சஸ் பண்ணியிருப்பான். ஆனா அத பத்தி கூட தெரியாம இந்த பிசினஸ்ல இறங்கி சில பேர் காசை கரியாக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னைய பொறுத்தளவு வரைக்கும் உண்மையான பிசினஸ் என்னன்னா, எந்த பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸோடைய அடிப்படையான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அடிப்படையான விஷயத்த தெரியாம எந்த பிசினஸ்லயும் இறங்கக்கூடாது. அதே மாரி நம்ம எடுத்த உடனே பெரிய காலையும் வைக்கக்கூடாது. சிம்பிளா கொஞ்சம் பணத்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதுக்கு தகுந்தாப்புல பிசினஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னைய மாரி பிளாட்ஃபார்ம்ல சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ண பார்க்கணும். அப்பதான் கஸ்டமர்ஸ அடைய முடியும். கஸ்டமர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால எல்லா கஸ்டமரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா, நமக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ உருவாக்க முடியும். பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு கேவலமோ, கூச்சமோ படக்கூடாது. ஏன்னா, நம்ம வந்துட்டு பொழைக்க வந்திருக்கோம். பிச்சை எடுக்க வரல. யார்ட்டயும் திருடி திங்க வரல. பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு சில பேர் நம்மள பத்தி தரக்குறைவா பேசுவாங்க. அத பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. ஏன்னா, தரக்குறைவா பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம உழைக்கிறவன் என்னைக்குமே கீழ போக மாட்டான். முன்னேறிட்டு தான் இருப்பான். என்னைக்கு ஒருத்தன் உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறானோ, அவன் முன்னேறவே மாட்டான். எதுலயும் இறங்கி நான் வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறவன் தான் நாளைய முதலாளியா இருப்பான். எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர பார்த்து எடுத்துக்கலாம். ஆர்ஆர் பிரியாணி எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் முன்னாடி பிளாட்ஃபார்ம்ல போட்டு தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. சரியா? என்னைக்குமே நீங்க முன்னேறதுக்கு பாருங்க. பாய்.